ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்றைக்கி காலையில் வந்து வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் தந்திருக்குறாங்க. ஸோ அதில் எப்படி போய் வித்ட்ரா பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்ப்போம். ஃபஸ்ட்டு எஸ்பிஓ அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் நிறையா வரும்ல, அதில் வந்து நடுவில் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து வித் அஃபிலேட் வித்ட்ராவல் ரெக்வஸ்ட்னு இருக்கும். கரெக்டாக கேட்டுக்கங்க, அஃபிலேட் வித்ட்ராவல் ரெக்வஸ்ட். ஓகேவா? இதில் நீங்கள் அதை சூஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். உள்ளே போனோடனே உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்னு அங்கே ஒருக்கா நீங்கள் ஒன்று வெரிஃபை பண்ணிக்கலாம். அப்படி ஒரு வேளை தப்பாக இருந்தால் நீங்கள் வந்து வியூ பேங்க் டீட்டெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே போய் பேங்க் டீட்டெயிலை மாற்றிட்டு போய் மறுபடியும் வித்ட்ரா அஃபிலேட் வேலெட்டுன்னு அதில் போனீங்கன்னா உங்கள் பேங்க் டீட்டெயில் அப்டேட் ஆயிரும். ஒருக்கா செக் பண்ணி பார்த்துட்டு அது கீழே வந்தீங்கன்னா உங்கள் அமௌண்ட் எவ்வளோ இருக்குதோ அதை காமிக்கும். அதுக்கு கீழே நீங்கள் ரெக்வஸ்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் உங்களோட அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதை கரெக்டாக தந்து ரெக்வஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா 10 ஒர்க்கிங் டேஸில் வித்ட்ரா இருக்குதுன்னு அதில் போட்டிருக்குறாங்க. அப்படி நோட்டீஸ் போர்டில் எப்போ அப்டேட் பண்ண போகிறாங்கன்னு தெரில. பிகாஸ் லாஸ்ட் ஆடியோவிலே சங்கர் சார் வந்து நாங்கள் எல்லா ப்ராசஸும் வந்து நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் தான் மூவ் பண்ணுறோம், அதான் மூவ் பண்ண போகிறோம், இனி பண்ண போகிற ப்ராசஸ் எல்லாம். எதனாலேனா இப்போ நோட்டீஸ் போர்டில் சொன்னோன்னே வந்து எல்லாருமே போய் டக்குன்னு பண்ணுறதுனால சைட்டில் எரர் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களாம்மா. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ப்ராசஸை மூவ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் நோட்டீஸ் போர்டில் ஆடியோ அனௌன்ஸ்மெண்ட்டு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எஸ்பிஓவில் யார் யாரெல்லாம் வந்து ஏதாவது அவங்களுக்கு தகுந்த ஒர்க் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் தான் வந்து டக்குன்னு நீங்களாக ஃப்ரீயாக இருக்கிறப்போ ஒர்க்காக செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.